தேவன் நம் எல்லாரையும் ஒரு நோக்கத்தை நிறைவேற்றும்படிக்காக இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அதை கடைசியாக அந்த லா ஆஃப் பர்பஸ் அதை இன்றைக்கு நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். ஒரு மனிதனை கூட நோக்கமில்லாமல் இந்த உலகத்தில் கர்த்தர் படைக்கலை. இந்த லா ஆஃப் பர்பஸில் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், ஒரு மனிதனை கூட, ஒரு நபரை கூட நோக்கமில்லாமல் கர்த்தர் இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வரவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்பர் 2, ஒவ்வொரு மனிதனும் தனக்கென்று கர்த்தர் வைத்த நோக்கத்தை அறிந்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். எதுக்கு பிறந்தோன்னே தெரியாமல், ஏன் இந்த உலகத்தில் வந்து இருக்கிறோன்னு தெரியாமல், ஒன்றுமே தெரியாமல் லட்சோப லட்ச மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அருமையானவர்களே, they don't know. ஏதோ பிறந்துட்டோம், ஏதோ நம்ம சாப்பிடணும், வேலை பார்க்கணும், சம்பாதிக்கணும், ஏதோ குடும்பத்தை கட்டணும், பிள்ளைகளை பெறணும், ஒரு வீட்டை கட்டணும், அப்படி போகணும், அவ்வளவுதானே தவிர ரியலாக கர்த்தர் என்னை எதற்காக கொண்டு வந்திருக்கிறார் என்பதை குறித்த எந்த உணர்வும் இல்லை. அதை அப்படி ஒரு மேட்ரே நிறைய பேருக்கு தெரியாது. God has a definite purpose for me. என் மேலே ஒரு அழைப்பு வச்சிருக்கிறார், என்னை குறித்த ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது, என்னை குறித்த ஒரு பெரிய திட்டம் இருக்கிறதுனே தெரியல. ஸோ அதனால் அவர்கள் மரணம் வரைக்கும் ஒரு நிம்மதியற்றவர்களாக, ஒரு நிறைவற்றவர்களாக, ஒரு திருப்தியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கடந்து போகிறார்கள். இதைத்தான் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். நாம் யாரும் அப்படி இருக்கக்கூடாது. இந்த வார்த்தை கேட்குற யாரும், நீங்கள் யாரும் அப்படி இருக்கக்கூடாது. ஸோ இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குமானால் இதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் அறிந்தவர்கள் அவர்கள் நோக்கமுடையவர்களாய் மாறட்டும், நோக்கத்துக்காக வாழட்டும். இந்த செய்திகளை அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த செய்திகளை அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்கள், நீங்கள் மாத்திரம் கேட்டுட்டு விட்டுறாதீங்க. ஜஸ்ட் ஷேர் இட். எவ்வளோ பேருக்கு இதை ஷேர் பண்ண முடியுமோ, இதை பகிர்ந்து கொள்ள முடியுமோ அவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். அவர்களும் கேட்கட்டும், நோக்கத்தின் மக்களாக மாறட்டும். நோக்கத்தை அவர்களுக்கென்று கர்த்தர் வைத்த அந்த ஸ்பெசிஃபிக் பர்பஸ் அவர்கள் கண்டுபிடிக்கட்டும். ஸோ இந்த பர்பஸில் 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். 1, காமன் பர்பஸ் அல்லது அல்டிமேட் பர்பஸ், பொதுவான நோக்கம். 2வது தனிப்பட்ட பர்சனல் பர்பஸ், தனிப்பட்ட நோக்கம். 3வது சீசனல் பர்பஸ், இந்த காலத்தில் நான் என்ன செய்யணும், இப்போ நான் என்ன செய்யணும், அந்த நோக்கம். வாட் இஸ் மை ப்ரெசன்ட் பர்பஸ், கரண்ட் பர்பஸ். ஸோ நம்ம அல்டிமேட் பர்பஸை குறித்து நாம் பார்த்தோம். தேவனை ஆராதிக்கவும், தேவனை நேசிக்கவும், தேவனிடத்தில் அன்பு கூறவும், இதெல்லாம் அல்டிமேட் பர்பஸ். அதை ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பர்சனல் பர்பஸ் ரொம்ப முக்கியமாக, அதில் தான் நம்ம பல வாரங்கள் செலவழித்தோம். ஏன்னா இதுதான் வெரி கீ பர்பஸ், தனிப்பட்ட நோக்கம். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். காமன் பர்பஸை நம்ம அறியும் பொழுது இந்த பர்சனல் பர்பஸ் அல்லது காமன் பர்பஸை நிறைவேற்றுவதற்கு நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது இந்த தனிப்பட்ட நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் கண்டுபிடிக்கவும் அதை நிறைவேற்றவும் அது கொஞ்சம் நமக்கு வழிவகுக்கும், நம்மளை அதுக்கு நேராக அழைத்து செல்லும். ஸோ அந்த தனிப்பட்ட நோக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்குள்ளேயே வைத்த 4 க்ளூஸ்,
4 காரியங்களை, 4 தடயங்களை குறித்து நான் உங்களுக்கு விரிவாக சொன்னேன். 1 வடிவமைப்பு, 2வது டிசையர், நமக்குள்ளே கர்த்தர் வைத்த விருப்பங்கள். அதை கொஞ்சம் பார்க்கணும். எல்லாருக்குள்ளே இருக்குது, அது எல்லாருக்குள்ளே இருக்குது. நமக்கே தெரியாது. இப்படியெல்லாம் எனக்குள்ளே விருப்பம் இருக்கானே தெரியாது. இப்படியெல்லாம் இருக்குதா, என்னை இப்படி தான் வடிவமைச்சிருக்கிறாரா, எனக்குள்ளே இப்படிப்பட்ட திறன்களாக இருக்குதானே நிறைய பேருக்கு தெரியாது. இந்த வார்த்தையை கேட்டு ஒரு சகோதரி எனக்கு இந்த மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த நோக்கத்தை குறித்து நான் கேட்ட பிறகு எனக்குள்ளே இருந்த பாடுற திறமையை கண்டுபிடிச்சேன் பாஸ்டர். அதை கண்டுபிடிச்சி நான் அதை முயற்சிக்கும் பொழுது அப்படி ஊற்று மாதிரி உள்ளே இருந்து எனக்குள்ளேருந்து பாடல்கள் வந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னார்கள். வெளிநாட்டில் இருந்த ஒரு சகோதரி. அதுதான் சொல்கிறேன், உங்களுக்குள்ளே ஒரு ஊற்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்குன்னு அந்த ஊற்று இருக்கிறது. அதுக்குள்ளே இருந்து உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான திறன்கள் வெளிப்படும். அதை கண்டுபிடிக்கணும். நீங்கள் தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து வார்த்தையோடு நேரம் செலவழிக்கும் பொழுது இவைகளெல்லாம் நமக்குள்ளே உண்டாகிறது. டிசையர். அதுக்கப்புறம் நம்முடைய ஆளுகைக்கு உட்பட்ட காரியங்களை எப்படி கரெக்ட் பண்ணுறது, எப்படி சரி பண்ணுறது, நம்முடைய சரீரம், நம்முடைய நேரம், நமக்கு கர்த்தர் கொடுத்த பணம், நமக்கு கர்த்தர் கொடுத்த மைண்டு, நம்முடைய தாட் லைஃப், இதையெல்லாம் எப்படி கரெக்டாக, இதெல்லாம் நம்முடைய டொமைன், நம்முடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறது, நம்முடைய கட்டுப்பாட்டில் இருப்பது. இவைகளெல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற இவைகளை நாம் எப்படி கையாளுகிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நமக்கு கர்த்தர் கொடுத்த இந்த நோக்கத்துக்கு நம்மை வழிநடத்த உதவி செய்யும். 4வது நம்முடைய வளர்ச்சி. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலைகள் ஒன்று நம்மளை பிரேக் பண்ணுது அல்லது நம்மளை ஷேப் பண்ணுது. அதை எப்படி நம்ம அணுகுகிறோம் என்பதை பொறுத்து. ஸோ வளர விரும்புகிறவர்கள் தேவன் அந்த சூழ்நிலைகளை பயன்படுத்தி நேர்மறையாய் நம்மை கொண்டு செலுத்த முடியும். நேர்மறையாய் நம்மை வழிநடத்த விரும்புகிறார். விசேஷமாக 2 காரியம். 1 குணம், இன்னொன்று நம்முடைய திறன். 1 கேரக்டர், இன்னொன்று கெப்பாசிட்டி. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாவற்றிலும் நம்ம ஏதோ ஒன்று கற்றுக்கொள்ள முடியும். அதில் அப்படியே சோர்ந்து படுத்து விடாமல் தேவ நோக்கத்துக்காக நம்மை அர்ப்பணித்து தேவ திட்டத்துக்காக நம்மை வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. அடுத்து சீசனல் பர்பஸ். அதை குறித்து நாம் இப்போது பேசுகிறது இப்போ பேசலை. நான் அதை இங்கே பேச முடியாது. ஸோ கர்த்தருக்கு சித்தமானால் இந்த பர்பஸை குறித்தே ஒரு செமினார் அது நேரடியாக நடத்தினால்தான் அதை கொஞ்சம் விரிவாக தெளிவாக அதில் பல காரியங்களை சொல்ல முடியும். ஸோ கர்த்தருக்கு சித்தமானால் அந்த மாதிரி ஒரு செமினார் நடத்தும்போது அதிலே நாம் அந்த காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு இந்த முடிகிற நேரத்தில் இன்றைக்கி இந்த நாளில் இந்த பாடத்தை நம்ம முடிக்க போகிறோம். இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு பல எதிரிகள், பல தடைகள் இருக்குது. நோக்கத்தை நிறைவேற்ற விடாமல் நம்மளை தடுக்கிற சில காரியங்கள், அதை நான் உங்களுக்கு அடையாளம் காண்பிக்க விரும்புகிறேன். இந்த காரியங்களில் நம்ம கவனம் செலுத்தாமல் விட்டுட்டோம்னா நம்ம கர்த்தர் மிகப்பெரிய நோக்கத்தை வைத்திருந்தோம், மிகப்பெரிய பர்பஸ் நமக்கென்று கர்த்தர் வைத்திருந்தோம், அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாமலே போய்விடும். நோக்கம் நிறைவேறாமலே போயிடும். அதனால் இப்போ சொல்கிற இந்த காரியங்களை கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தி இவைகளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து களைந்தெடுக்க கர்த்தர் விரும்புகிறார். இதுக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது. இந்த காரியங்களுக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது. அல்லது இந்த காரியங்கள் நமக்குள்ளே வராமல் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியாமல்
நம்மை தடுக்கிற காரியங்கள் அல்லது நோக்கத்தின் எதிரிகள்னு சொல்லலாம். ஒன்று, மற்றவர்களோடு நம்மை ஒப்பிடுதல். மற்றவர்களுடைய நோக்கத்தோடு, மற்றவர்களுக்கு இருக்கிற தேவ திட்டத்தோடு, மற்றவர்களுடைய அழைப்போடு நம்மை ஒப்பிடுகிற ஒரு காரியம் இருக்குது பாருங்கள். கம்பேர் பண்ணுறது. இது மகா மோசமானது. நம்முடைய நோக்கத்தை அழிச்சிடும். தேவ நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற விடாமல் நம்மளை தடுத்துடும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒவ்வொரு விதமான நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். அவரவர்களுக்கென்று தனிப்பட்ட நோக்கம் வித்தியாசமானது, அழைப்பு வித்தியாசமானது, நோக்கங்கள் வித்தியாசமானது. தனிப்பட்ட நோக்கம், பொதுவான நோக்கம் அது எல்லாருக்கும் பொதுவானது. ஆனால் தனிப்பட்ட நோக்கம், தனிப்பட்ட அழைப்பு என்பது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமானது. அப்போ அவரவருடைய நோக்கத்தை அவரவர் நிறைவேற்றணுமே ஒழிய அடுத்தவங்க நோக்கத்தை நம்ம நிறைவேற்றக்கூடாது. அடுத்தவங்க வேலையை நம்ம செய்யக்கூடாது. அடுத்தவங்களுடைய காலிங்கை நம்ம காப்பி பண்ணக்கூடாது. சவுலுடைய ஆயுதம் சவுலுக்கு தான் பொருந்தும், தாவீதுக்கு பொருந்தாது. தாவீது அதை போட்டுக்கிட்டு யுத்தத்துக்கு போக முடியாது. அது சவுலுக்குரியது. சவுல் தான் போட வேண்டும். சவுல் போட வேண்டியதை சவுல் போடணும், தாவீது போட வேண்டியதை தாவீது போடணும். சவுல் எதை அணியணுமோ அதை தாவீது அணிய முடியாது. தாவீது அணியிறதை சவுல் அணிய முடியாது. ஒவ்வொருத்தருக்கு இருக்கிற ஸ்டேச்சர் வித்தியாசமானது. ஒவ்வொருவருக்கும் இருக்கிற அழைப்பு வித்தியாசமானது. ஒவ்வொருவருக்கும் இருக்கிற அபிஷேகம், திறன்கள், தாளந்துகள், இவைகளெல்லாம் வித்தியாசங்கள் இருக்கிறது. இதை புரிந்து கொண்டு எனக்கு இருக்கிற அழைப்பு என்ன, எனக்கு கர்த்தர் கொடுத்த நோக்கம் என்ன, எனக்கு கர்த்தர் கொடுத்த திறன் என்ன, எனக்கு என்ன கர்த்தர் வச்சிருக்கிறார், அதை நான் கண்டுபிடிச்சு அதை வளர்க்கணும், அதில் டெவலப் ஆகணும், அதில் கவனம் செலுத்தணுமே தவிர மற்றவர்களுக்கு இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு அவங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இல்லையே, இவங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இல்லையே, அவங்கெல்லாம் ஃபேமஸாக இருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் பாப்புலராக இருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, எனக்கு அப்படி இல்லையே அப்படின்னு நானும் அவங்கள மாதிரி ஆயிட்டா, அவங்க செய்கிற மாதிரி நான் செஞ்சிட்டா, அவங்க இல்லை, அவங்களும் இவங்களும் இல்லை, நீங்கள் யுனிக், நீங்கள் தனித்துவமானவர். உங்களுக்கென்று கர்த்தர் வைத்த நோக்கத்தை, உங்களுக்கென்று கர்த்தர் வைத்த திட்டத்தை, உங்களுக்கென்று கர்த்தர் வைத்த அந்த திறனை நீங்கள் கண்டுபிடித்து அதை வளர்த்து அதை டெவலப் பண்ணி அதில் கவனம் செலுத்தும் போது நீங்கள் பிரகாசிப்பீர்கள். நீங்கள் தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவீர்கள். உங்களுக்கென்று தேவன் வைத்த திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். ஸோ நெவர் கம்பேர் வித் எனி ஒன் ஆன் திஸ் எர்த். இந்த வானத்துக்கு கீழே இருக்கிற எந்த மனுஷனோடையும் உங்களை ஒரு நாளும் ஒப்பிடாதீங்க, கம்பேர் பண்ணாதீங்க. நெவர் 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 கம்பேர் யுவர் செல்ஃப். யூ ஆர் யூனிக். யுவர் காலிங் இஸ் யூனிக். யுவர் பர்பஸ் இஸ் யூனிக். உங்களுடைய நோக்கம் தனித்துவமானது, உங்களுடைய அழைப்பு தனித்துவமானது, உங்களுடைய அபிஷேகம் தனித்துவமானது. நீங்கள் தனித்துவமானவர். எப்படி கைரேகை எதுவுமே ஒன்றோட ஒன்று ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையோ, ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாக இருக்குதோ, அதுபோல் நீங்கள் வித்தியாசமானவர், விசேஷித்தவர். ஒருபோதும் மற்றவர்களோடு கம்பேர் பண்ணாதீங்க, மற்றவர்களோடு ஒப்பிடாதீங்க. மற்றவர்களை காப்பி பண்ணணும்னு நினைக்காதீங்க. மற்றவர்களை நம்ம காப்பி பண்ணும்போது நமக்கு நாமளே பாரமாக மாறிடுவோம். அது நமக்கு பாரமாகவும் கனியற்ற ஒரு நபராகவும் நம்மளை உணர வைக்கும். ஸோ ஒரு நாளும் கம்பேர் பண்ணாதீங்க. நம்பர் டூ, நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியாமல் நம்மை தடுக்கிற ஒரு எதிரி என்னென்னா கவனச்சிதறல்கள். டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நம்முடைய கவனம் ஒரு காரியத்தில் இல்லாதபடி, அந்த ஒரு நோக்கத்தில் இல்லாதபடி, அந்த தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த அழைப்பு, தேவ திட்டத்தின் மேலே நம்முடைய கவனம் இல்லாமல்
நம்மளை அப்படியே நம்முடைய கவனத்தை அங்கே இங்கே சிதற வச்சு மார்த்தாளை போல கர்த்தர் சொன்னார் பாருங்க, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அநேக காரியங்கள் நம்முடைய கவனத்தை இழுக்குது, அநேக காரியங்கள் நம்முடைய கவனத்தை ஈர்க்கிறது. எதெல்லாம் நம்மளை இழுக்குதோ அதுக்கு நேரம்லாம் நம்முடைய கவனத்தை அப்படியே திருப்புறது. கவன சிதறல்கள், டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஆனால் கர்த்தர் சொல்றார், தேவையானது ஒன்றே ஒன்றே. நம்முடைய கவனத்தை கூர்மைப்படுத்த வேண்டும், ஃபோக்கஸ்டாக இருக்கணும். நம்ம அந்த கர்த்தருடைய காரியங்களின் மேலே, கர்த்தருடைய வார்த்தையின் மேலே, கர்த்தருடைய திட்டத்தின் மேலே, கர்த்தர் எனக்கென்று வைத்திருக்கிற அந்த அழைப்பின் மேலே ஐ மஸ்ட் கான்சென்ட்ரேட், ஐ மஸ்ட் ஃபோக்கஸ். ஸோ நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா, கவன சிதறல்களுக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா, நம்ம ஒரு நாளும் தேவ நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது. பிசாசு நம்முடைய கவனத்தை சிதற வைக்கிறதுக்கு பல காரியங்களை கொண்டு வருவானா? ஆம், கொண்டு வருவான். பலவிதமான சூழ்நிலைகளை நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்து நம்முடைய கவனத்தை அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்புவான். பல காரியங்களை குறித்து பாரப்பட வைப்பான், பல காரியங்களை கவலைப்பட வைப்பான். எதோ நம்முடைய மைண்டை நிரப்போம். இப்படியே காலமெல்லாம் மக்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க. இதுக்காக கவலைப்பட்டேன், அதுக்காக கவலைப்பட்டேன், அது கவலையாக இருக்குது, இது கவலையாக இருக்குது, இது என்னை பாரப்படுத்துது. இப்படியே வந்து இதுவே வாழ்க்கை முறையாக மாறிவிட்டது. தேவ நோக்கத்தை குறித்த எந்த வெளிப்பாடும் இல்லை, வெளிச்சம் இல்லை, ரெவலேஷன் இல்லை. கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் சொல்லுகிறார், தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே. அது தேவன், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டம், நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய பணி, இந்த உலகத்தில் நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய கிரியை, தேவன் உங்களுக்கென்று நியமித்த கிரியை. அதன் மேலே ஒரு பேஷன், அதன் மேலே ஒரு தாகம், அதன் மேலே ஒரு வாஞ்சை, அதுக்கு பின்னால் போகிறது, அதற்காக ஜெபிப்பது. இப்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ரொம்ப பிஸியாக மைண்டையும் இருதயத்தையும் சரீரத்தையும் எல்லாத்தையும் செய்கிறது பாருங்கள். பரபரப்பாக அதை செஞ்சு இதை செஞ்சு அப்படி பண்ணி இப்படி பண்ணி மனசையும் பரபரப்பாக வச்சு, அது சேட்டன்ஸ் கவுண்டர்ஃபீட் ஆஃப் பர்பஸ். நோக்கத்துக்கு பதிலாக அவன் கொடுக்குற ஒரு போலியான ஒன்று தான் பரபரப்பான ஒரு வாழ்க்கை. எப்பயும் பிஸி மைண்டில், எப்போதும் அப்படியே பல காரியங்களை மனசுக்குள்ளே போட்டு குழப்பி, அதிலேருந்து கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வருவாராக. நீங்கள் திட்டமிடணும், தீர்மானம் எடுக்கணும். இப்படியே நான் வாழ மாட்டேன், எனக்கென்று நியமித்த கிரியை நான் செய்து முடிக்கணும். கடைசியாக இம்பேஷன்ஸ், பொறுமையின்மை. பொறுமை இல்லாமல் அவசரப்படுறது, முன்கூட்டி காரியங்களை செய்கிறது. கர்த்தருடைய டைமிங்க்கு நமக்கு காத்திருக்க முடியாதது. தேவ நோக்கத்துக்குன்று காலம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் தேவ நோக்கம் நிறைவேறதுக்கு காலம் இருக்குது. அது வரைக்கும் இந்த ஸ்டெப்ஸ் வழியாக நம்ம போகணும். டிசைனை பற்றி அறியணும், அந்த டிசைரை குறித்து அறியணும், டெவலப் ஆகணும். இதெல்லாம் இருக்குது பாருங்கள். மக்களுக்கு இதெல்லாம் வேண்டாம். நேராக ஜம்ப் பண்ணி நேராக உடனே போய் நோக்கத்தை நிறைவேற்றி டக்குன்னு, இது டக்குன்னெலாம் கிடையாது. அப்படி நினச்சிடாதீங்க, அப்படி நடக்கிற விஷயம் கிடையாது. இது தேவ நோக்கம் என்பது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கர்த்தர் செய்கிற காரியம். மோசே 40 வயசில் ஓடுனான் பாருங்கள். அவருடைய நோக்கம் தெரிஞ்சிடுச்சு. ஆனால் காட்ஸ் டைமிங் கரெக்டான டைமிங்கான அதை பார்க்க அவனுக்கு தவறிட்டான், முயற்சித்தான், தோற்றான் பாருங்க. அதுக்கப்புறம் அவன் திரும்ப கொண்டு வர்றதுக்கு 40 வருஷம் லேட் ஆகி போயிடுச்சு. 40 years ஆயிடுச்சு, லேட் பண்ணிட்டான்.
கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்யணும், பொறுமையை கற்றுக்கொள்ளணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுட்டு போகணும். ஒரு நாளும் கர்த்தர் நமக்கு முழுமையான ஃபுல் ப்ளூ பிரிண்ட் கொடுக்க மாட்டார். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளை நடத்துவார், அடுத்த ஸ்டெப்பை காமிப்பார். அந்த ஸ்டெப்பை காமிக்கும்போது அதற்கு கீழ்ப்படியணும். அந்த ஸ்டெப்புக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது அடுத்த ஸ்டெப்புக்கு போவார். இப்படி தான் கர்த்தர் நம்மை நடத்துகிறாரே தவிர படார்னு எல்லாத்தையும் ஒரே ஆளில் ஒரே நேரத்தில் இதான்ப்பா ப்ளூ பிரிண்ட்டு, அடுத்த வருஷம் இது நடக்கும், அதுக்கடுத்த வருஷம் இது, அதுக்கடுத்த வருஷம் இது, 10 வருஷம் கழித்து இது நடக்கும், 20 வருஷம் கழித்து இது, இப்படி இல்லை. நோ 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 நோ. The God's purpose will be revealed through obedience. கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை புரிந்து கொள்வோம். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நடத்துகிற பாதைக்கு நம்மை அர்ப்பணிப்போம். இப்போ ஒரு ஸ்டெப்பை காமிச்சிருக்கிறாரா, அதுக்கு கீழ்ப்படிஞ்சாதான் அடுத்த ஸ்டெப்பை காமிப்பார். இதுக்கு கீழ்ப்படுகிறதுக்கே நமக்கு 30 வருஷம் எடுத்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகவே முடியாது. இப்போ கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார், இப்போ கர்த்தர் நம்மோட என்ன பேசுகிறார், இப்போ கர்த்தர் நம்மோட என்ன இடைப்படுகிறார். ஜஸ்ட் obey, you will go to next step. அதுக்கு கீழ்ப்படிவோம், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப். இப்படியே நம்மை கர்த்தர் நடத்தி கொண்டு போவார். இந்த உலகத்தை விட்டு நம்ம போகிறதுக்கு முன்னால் அவருடைய நோக்கத்தை இந்த பூமியில் நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நாளையிலேருந்து ஒரு புதிய காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஜெபிப்போம். எங்கள் நல்ல பிதாவே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய அற்புதமான நோக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களை குறித்து நீர் வைத்திருக்கிற நோக்கத்தை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, இவைகளை நாங்கள் சரியான விதத்தில் புரிந்து கொண்டு இவைகளை எங்களுடைய வாழ்க்கையாய் மாற்ற கர்த்தர் உதவி செய்யும். இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பிதாவே, let your purpose be fulfilled. உம்முடைய நோக்கம் நிறைவேற்றப்படுவதாக. அவருடைய வாழ்க்கை ஒரு மன நிறைவான திருப்திகரமான ஒரு வாழ்வாய், இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்வாய், இந்த உலகத்திற்குள்ளே ஒரு தாக்கத்தை உண்டாக்குகிற ஒரு வாழ்வாய் எல்லாருடைய வாழ்வும் அமையட்டும். உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.